மயிலாடுதுறை அருகே சாராய வியாபாரிகளால் இரட்டை படுகொலை. சாராய வியாபாரத்தை தட்டி கேட்ட கல்லூரி மாணவர் மற்றும் இளைஞர் ஆகிய இருவரை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவத்தால் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே பெரம்பூர் காவல் சரகத்துக்குட்பட்ட முட்டம் கிராமத்தில் கல்லூரி மாணவன் பாலிடெக்னிக் படித்து முடித்துவிட்டு வேலை தேடும் இளைஞனாகிய 2 பேரை சாராய வியாபாரிகள் கத்தியால் குத்தி படுகொலை செய்த சம்பவம் பரபரப்பையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. முட்டம் வடக்கு தெரு பகுதியில் ராஜ்குமார், தங்கதுரை, மூவேந்தன் ஆகியோர் தொடர்ந்து சாராயம் விற்பனை செய்து வந்த நிலையில் தட்டி கேட்பவர்களை அடித்தும் கொலை மிரட்டல் விடுப்பதும் வாடிக்கையாக இருந்துள்ளதாக அப்பகுதி மக்களால் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு காவல்துறை சார்பில் முட்டம் பகுதியில் சாராய ரெய்டு நடைபெற்ற நிலையில் சாராய வியாபாரி ராஜ்குமாரை போலீசார் கைது செய்தனர். நேற்று முன்தினம் ராஜ்குமார் ஜாமீனில் வெளிவந்துள்ளார். தெருவில் ஏன் சாராயம் விற்கிறீர்கள் என்று கேட்ட தினேஷ் என்ற சிறுவனை சாராய வியாபாரிகள் அடித்ததாக கூறப்படுகிறது. இதனை தட்டி கேட்ட முட்டம் வடக்கு தெருவைச் சேர்ந்த கல்யாண்குமார் மகன், பாலிடெக்னிக் படித்துவிட்டு வேலை தேடும் இளைஞர் ஹரீஷ் மற்றும் உறவினர் வீட்டிற்கு வந்திருந்த பேச்சாவடி பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் மகன், இன்ஜினியரிங் படிக்கும் மாணவன் ஹரிசக்தி ஆகியோரை சாராய வியாபாரிகள் ராஜ்குமார், மூவேந்தன், தங்கதுரை ஆகியோர் தகராறில் ஈடுபட்டு சரமாரியாக கத்தியால் குத்தியதில் ஹரீஷ் மற்றும் ஹரிசக்தி ஆகிய 2 பேரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இச்சம்பவம் குறித்து மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் சம்பவ இடத்தில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு விசாரணை மேற்கொண்டார். இருவரின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இரட்டை படுகொலை குறித்து பெரம்பூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய சாராய வியாபாரிகளை தேடி வருகின்றனர். சாராய வியாபாரிகளால் இரட்டை கொலை அரங்கேறிய நிலையில் அரசு மருத்துவமனையில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். சாராய வியாபாரத்தை தடுக்காமல் சாராய வியாபாரிகளுக்கு போலீசார் உடந்தையாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இச்சம்பவம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். வணக்கம், என் பேர் கரிகாலன். நான் மயிலாடுதுறை வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் மயிலாடுதுறை வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறேன். எனக்கு ஊர் வந்து முட்டம், மயிலாடுதுறை தாலுக்கா எலந்தங்குடி போஸ்ட், முட்டம் வடக்கு தெருவில் வசித்து வருகிறேன். நான் எங்கள் ஊரில் வந்து 6 மாத காலமாக வந்து முனுசாமி மகன்கள் வந்து தங்கத்துறை, மூவேந்தன், அவரோட மச்சான் வந்து ராஜ்குமார் என்பவர் மற்றும் அவங்க குடும்பம் எல்லாமே, அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே தான் சாராயம் வரம் வச்சிருந்தாங்க. மஞ்சுளா, கார்த்திகா, அவங்க எல்லாருமே சாராயம் வரம் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. 6 மாசமா அதுதான் நடந்துட்டு இருக்கு அவங்க வீட்டில். அது வந்துட்டு அவங்க வீட்டில் வந்துட்டு நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம், வந்தோம். அப்படியே நிறைய கம்ப்ளைண்ட் நடந்துகிட்டே இருந்துச்சு. அது கேட்குறவங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க போலீஸ் வீட்டுக்கு வந்துச்சுன்னா வந்து எல்லா வீட்டில் சண்டை போடுறது. இப்போ யாராவது ஒருத்தர் வந்து சொன்னாங்கன்னா அவங்க வீட்டில் போய் சண்டை போடுறது. இதே மாதிரி சண்டை சொல்லிட்டு பெரம்பூர் மற்றும் மயிலாடுதுறை PW மொபைல் ஸ்டேஷன்ல வந்துட்டு 8 கம்ப்ளைண்ட் அவங்க மேல, 2 ஸ்டேஷன் சேர்த்து 8 கம்ப்ளைண்ட், 2 ஸ்டேஷன்லையும் சேர்த்து 8 கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. ஆனா எந்த ஸ்டேஷன்லையும் எந்த ஒரு பெரிய எந்த ஆக்ஷனும் இல்லை. அவனுங்க ரிமாண்ட் பண்றது ஒரு 3 நாள் 4 நாள் 4(1)B அந்த மாதிரி TNP ஆக்ட் போட்டு ரிமாண்ட் பண்ணி வெளில விட்டுறது, அவ்வளவுதான். பெரிய ஆக்ஷன் எதுவுமே கிடையாது. இவங்களை இது பண்றதுக்கு இதுதான் காரணம், ஒண்ணும் கிடையாதுன்னா. இவனை சின்ன பசங்க எல்லாருமே படிக்கிற பசங்க. அந்த இறந்து போன ஹரிசக்தி மற்றும் ஹரீஷ் 2 பேருமே எப்படின்னா, 2 பேருமே ஒருத்தன் அன்னை காலேஜில் BE படிக்கிறவனும், இன்னொருத்தன் AVC காலேஜில் டிப்ளமோ படிக்கிறவனும். 2 பசங்களும் இதே தான். நேற்று என்ன நடந்திருக்குன்னா, தினேஷ், அதாவது இவனுங்க கூட உள்ள ஒரு பையன், தினேஷ்ங்கிற பையன் நேற்று போயிட்டு இதே மாதிரி வியாபாரம் தெருவுள்ளேயே, எங்க முட்டம் வடக்கு தெரு கிராமத்து உள்ள கோயில் இருக்கும், கோயில் தெருவுலயே வியாபாரம் பண்றது. ஏன்னா யாருமே போய் கேட்க முடியாது. கேட்டா யாரா இருந்தாலும் என்னடா எங்க கிட்ட பணம் இருக்கு, போக்குவரத்து இருக்கு, ஏன்னா அவனுக்கு அண்ணன் தம்பி போக்குவரத்து எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே போய் எதுவும் கேட்க மாட்டாங்க. கேட்டா உடனே சண்டை, உடனே அடிதான். 3 நாளைக்கு முன்னாடி அதுவே எங்க வடக்கு தெருவை சேர்ந்த ஒரு தீபா, விஜயகுமார் என்கிற குடும்பத்தை வந்து வீடு புந்து அடிச்சானுங்க. நேத்து நைட்டு கார்த்தி என்கிற குடும்பத்தை வீடு புந்து அடிச்சானுங்க. அடிச்சிட்டு இருக்கும் போது தான் அதுக்கப்புறம் என்ன, நான் இங்கே தெருவில் இது மாதிரி சாராயம் பண்ணுறதுனால தானே இது மாதிரி பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்னோண்டு பையன், ஒரு 17 வயசு பையன் ஒருத்தன் போய் கேட்கும் போது அவனுக்கு பலர்னு தெருவில் விட்டு அடிச்சிருக்கானுங்க. நாங்கள் இப்படி தான்டா, எங்ககிட்ட காசு பணம் இருக்குது, நாங்கள் ஒரு நாளைக்கு 30,000 சம்பாதிக்கிறோம், சாராயம் பண்ணி ஒரு நாளைக்கு 30,000 சம்பாதிக்கிறோம், பணப்பழம் இருக்குது, எங்ககிட்ட பணப்பழமும் இருக்குது, யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சிருக்கானுங்க.
அடிச்சுட்டு அவனை அதோட துரத்தி விட்டானுங்க. அவன் அதோட வந்திருக்கான். திருப்பி மறுநாள் இன்றைக்கி காலையில் என்ன பண்ணியிருக்கானுங்க, காலையில் அதோட முடிஞ்சிச்சு. திருப்பி ஈவினிங் நைட்டு இப்போ அவனு சின்ன சின்ன பசங்க அப்படிங்கிறதுனால திருப்பி நைட்டு போய் என்னென்ன சரக்கு வியாபாரம் பண்ணி சும்மா கேட்டதுக்காக இது மாதிரி போய் அடிச்சிருக்கேன் நான் அவங்கள அப்படின்னு கேட்டது ஒரே ஒரு காரணம் கேட்டதுக்காக அவங்கள அருவாளில் எடுத்து முனுசாமி அவனுக்கு பசங்க 2 பேர் மூவேந்தன் தங்கத்துறை அவனுங்க பொண்டாட்டி அது பேர் தெரியல எனக்கு. இன்னொன்று அவள் பொண்ணு கார்த்திகா, அவன் மச்சான் ராஜகுமார் இன்னைக்கு தான் ஜெயிலேருந்து வந்தான். இவ்வளோத்துக்கும் 5 கொலை நடந்தாலும் காவல்துறை பார்த்து தான் இருக்கணும். சாராய கேஸில் இன்னைக்கு தான் வெளில வந்தான் ராஜகுமார். கொலை பண்ணுவான் தான் திருப்பி பண்ணிட்டே இருப்பான். இன்னைக்கு தான் ஈவினிங் இன்னைக்கு தான் ஜெயிலேருந்து வந்த ராஜகுமார். இவங்க எல்லாம் சேர்ந்து 2 அப்பாவி பசங்களை வெட்டி கொண்டு இருக்கானுங்க. அது எங்க தெருவுக்குள்ளேயே இவ்வளோ மக்கள் வசிக்கின்ற தெருவுக்குள்ளேயே வெட்டி கொள்ற அளவுக்கு அவனுக்கு அவ்வளோ தைரியம் வர்றது காரணம் ஒன்னே ஒன்று சாராய வியாபாரம் மட்டும்தான். சாராய வியாபாரத்தெல்லாம் அவனுக்கு நல்ல வெளில வந்தா கொலை பண்றான். இதுக்கு பெரம்பூர் காவல் நிலையம் பெரம்பூர் காவல் நிலையம் இதுக்கான ஆக்ஷன் எதுவுமே எடுக்கல. எனக்கு தெரிஞ்ச வழியும் பெரம்பூர் காவல் நிலையம் இதுக்கான ஆக்ஷன் எடுக்கல. ஏன்னா அவனை போனான்னு வச்சுக்கலாம், அழைச்சிட்டு போயிட்டு திருப்பி அழைச்சிட்டு விட்டுருவாங்க, திருப்பி வந்துடுவானுங்க. எப்படின்னே தெரியாது என்னத்துக்காக வரானுங்க. எனக்கு தெரிஞ்ச நான் அட்வொகேட் லைனில் இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வழக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி பெரம்பூர் போலீஸ் அழைச்சிட்டு போய் திருப்பி ரிட்டர்ன் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்கன்னா ஒன்று பணத்தை கொடுத்து தான் அனுப்பிச்சி விடுவாங்க. ஒன்று 20,000 30,000 50,000 பணத்தை கொடுத்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணி விட்ருவாங்க. இப்படி தான் எனக்கு தெரியும். ஏன்னா நான் அட்வொகேட் லைனில் இருக்கிறதுனால, நான் அட்வொகேட்டாக இருக்கிறதுனால எனக்கு தெரியும். இந்த மாதிரி தான் பெரம்பூர் லைனில் நடக்கும். மொபைல் போலீஸ் அழைச்சிட்டு போனால் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, ரிமாண்ட் பண்ணுவாங்க. இந்த மொபைல் BW மயிலாடுதுறை மொபைல் அதில் ரிமாண்ட் பண்ணால் மட்டும்தான் ஒரு 5 நாள். அதுவும் பெரிய ஆக்ஷன்லாம் எடுக்க மாட்டாங்க. இப்போ கூட ரீசெண்டாக 75 பாட்டு எடுத்தாங்க. ஆமாம் சாராய வியாபாரம் ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்டது தான். சின்ன பசங்க எல்லாம் சின்ன பசங்க படிக்கிற பசங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்க பசங்க தெருக்குள்ளேயே அந்த கோயில் வாசலில் ஏற்கனவே நிறைய கம்ப்ளைண்ட்டு. அதை எடுத்து பார்க்க சொல்லுங்கள். 2 ஸ்டேஷன்லையுமே அவ்வளோ கம்ப்ளைண்ட்டு. அதை யாராவது போய் கேட்குறவங்க மேலே தான் ஆப்ஷனுங்க. இதுவே ஆல்ரெடி போய் ஒருத்தர் போய் கேட்டாப்புல, கனிவனன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போய் கேட்டாப்புல, கனிவனம் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவனை ரிமாண்ட் பண்ணுறாங்க. அந்த ராஜகுமார் மேலே கம்ப்ளைண்ட்டை வாங்கி அதுக்கு நான் CP போட்டிருக்கேன், காப்பி அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் போலீஸ் மேலே, பெரம்பூர் போலீஸ் ஸ்டேஷன் மேலே, இன்ஸ்பெக்டர் மேலே காப்பி அப்ளிகேஷன் போட்டு எடுத்துருக்கேன், CP போட்டிருக்கேன். அதனால் இந்த பசங்களுக்கு நீதி வேணும், இவங்களுக்கு நஷ்டஈடு வழங்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.